ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நம்ம இந்த டவுன்குள்ள போகாம ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்குள்ள போறதுதான் சரின்னு தோணுது. சரி, தெரியாதவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போறேன். இந்த உலகத்துல என்ன பிடிக்காத பெண்கள் இருக்கவே முடியாது. ஆணினத்துக்கே நான் பெருமன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நருட்டோ, நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நருட்டோ, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு வெளியே போ. வெளியே போன்னு சொல்லிருந்தா நானே போயிருப்பேன். அதுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? இது கொஞ்சம் கூட பத்தாது. சாகுரா, எனக்கு புரியல. யார் இந்த பொண்ணு? பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு யாராச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த நருட்டோ சொன்னதை கேட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நினைச்சது நடந்துருச்சு. ஒரு வழியா சாக்குரா உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டா. இனி எனக்கு எந்த பயமும் கிடையாது. பெருசு ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்துருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போன, அங்க அவங்களும் இருந்தாங்க. திரும்பவும் ஹோட்டலா? ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே நீங்க அங்க போனீங்க? இங்க பாரு, நான் உன்னுடைய டீச்சர். என்கிட்ட மரியாதையா பேசுறதுதான் உனக்கு நல்லது. இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா சாக்குரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க மேல இருந்த மதிப்பெல்லாம் எப்பவோ பறந்து போச்சு. கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடும்.